வணக்கம். இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அகமது. என்னோட கடந்த 5 மாதங்களாக ஏன் என்ற கேள்வி நிகழ்ச்சியில தொடர்ந்து டிராவல் பண்ண சிவபிரியன் சார் ஒரு சின்ன பிரேக் எடுத்திருக்காரு. ஏன்னா எலெக்ஷனுக்காக பல்வேறு பகுதிகளில் சுற்றிட்டு இருந்தது, பல பேட்டிகளை கொடுத்தது. ஸோ அவர் கொஞ்சம் ஒரு பிரேக் வேணும் அப்படின்றதுனால அவர் வந்து நம்ம ஒரு சில வாரங்களுக்கு அவர் பிரேக் எடுத்துப்பார். அதுக்கப்புறம் மறுபடியும் அவரை இழுத்துட்டு வந்துடுவோம். ஸோ நிச்சயமாக அவரும் வந்து என்னோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுப்பார் அப்படின்ற அந்த நம்பிக்கையோட இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியில் முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் பதவியேற்று அவர் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தி அதில் ஒரு பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 144 எம்எல்ஏக்களுடைய ஆதரவோடு அவர் ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்கிறார். எதிர்க்கட்சி வரிசையில் உங்களுக்கு வந்து திமுக ஒரு பயங்கரமான ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கும் அப்படின்ற அந்த சமீட்சைகளும் அந்த மெசேஜும் வந்து ரொம்ப கிளியராக கன்வே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவு, அதிமுகலேருந்து சில பேர் தாவேக்காவில் ஜாயின் பண்ண போகிறாங்களா, தாவேக்காவுடைய கேபினெட்டில் அவங்களுடைய பங்கெடுப்பார்களா, பங்கெடுப்பது சரியா அப்படின்ற பல்வேறு கேள்விகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பல முக்கியமான பொசிஷன்ஸுக்கு பல அதிகாரிகளை நியமித்திருக்கிறார்கள். அண்ட் அவங்க தவேகா தரப்பில் தேர்தல் சமயத்தில் சொன்ன வாக்குறுதிகள், ஊழலை ஒழிப்பது, டாஸ்மாகை சீரமைப்பது, இது போன்ற நடவடிக்கைகள் எல்லாம் வந்து தற்போது துவங்கி இருக்கிறது. இதை பற்றி தான் இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியில் நம்ம பேச போகிறோம். இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நியூஸ் மினிட் தமிழ் அண்ட் நியூஸ் லாண்ட்ரி நாம் ஒரு கம்ப்ளீட் ஆக்டிவ் பிளாட்ஃபார்ம். எந்த விதமான விருப்பு வெறுப்பும் இல்லாமல் களத்தில் என்ன நடக்கிறது, உங்களை சுற்றி என்ன நடக்கிறது அப்படின்றத தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம். அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, எங்களுக்கு எந்த அரசியல் கட்சியும் பேக்கிங் கிடையாது, எந்த கார்ப்பரேட் குரூப்பும் எங்களுக்கு வந்து ஸ்பான்சர்ஸ் கிடையாது, யார்கிட்டையும் நாம் விளம்பரம் வாங்குறதில்லை, அரசாங்க விளம்பரங்களை நம்புவதில்லை. நாங்கள் வந்து இண்டிபெண்ட்டாக இயங்கக்கூடிய ஒரு நியூஸ் ரூம் அப்படின்றதுனால எங்களால் இந்த விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து செய்ய முடிகிறது. நாம் செய்கின்ற பணியை நீங்கள் வந்து கவனிச்சிருப்பீங்க. உங்களுக்கு இது சரியாக பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால், இதை தொடர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கியூஆர் கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவு தெரிவிங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சராக பதவியேற்று ஒரு வார காலம் முடிந்திருக்கிறது. இந்த ஒரு வாரத்தில் பல்வேறு விதமான நடவடிக்கைகளை தமிழக அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது. குறிப்பாக 717 டாஸ்மாக் கடைகளை மூடியது. பள்ளிகள், கல்லூரிகள், கோயில்கள், அதே போல் ரெசிடென்ஷியல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய அந்த கடைகள் எல்லாம் வந்து மூடக்கூடிய அந்த உத்தரவு. அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பெண்ணே அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் ஸ்குவாடை வந்து உருவாக்கி இருப்பது. அது ஐஜி தலைமையிலாக அது இயங்கும். பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்வது அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிப்பதற்காகவும் கடுமையான நடவடிக்கைகளை வந்து அவர்கள் மேற்கொள்ள தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அந்த விஷயங்களையும் அவர் ஏற்படுத்தியிருப்பது. அது மட்டும் இல்லாமல் பல முக்கியமான பொசிஷன்ஸுக்கு வந்து அதிகாரிகளை நியமித்திருப்பது. குறிப்பாக சொல்லப்போனோன்னா சீஃப் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய திரு சாய்குமார் அவர்களே தொடர்வார் அப்படின்றது ரொம்ப ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு டெவலப்மெண்ட். காரணம் என்னென்னா, பழைய சீஃப் செக்ரட்டரி யாராக இருந்தாலும் வந்த உடனே புதிய அரசாங்கம் வந்த உடனே அவங்க வந்து வேறு ஒரு போஸ்டிங்கு மாற்றிடுவாங்க. பட் அவருக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்கக்கூடிய இந்த நிலையில் அவரே தொடரட்டும் அப்படின்ற அந்த முடிவும். அதுக்கப்புறம் சிஎம்ஓவில் வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸில் திரு செந்தில்குமார் அவர்கள், அதுக்கப்புறம் லக்ஷ்மி பிரியா, அதுக்கப்புறம் அண்ணாதுரை போன்ற ஐஏஎஸ் அதிகாரிகளை கொண்ட ஒரு கோர் குரூப்போட முதலமைச்சர் செயல்படுகிறார் அப்படின்னும்போது அந்த ஆஃபீஸர்ஸ் சம்மந்தமாக பல்வேறு விதமான பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் பல இடங்களில் வந்திருக்கிறது. ஏன்னா இந்த ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து ஏற்கனவே திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், இந்த செட்டப்பில் தான் அவங்க இயங்கியிருக்காங்க. பட் இந்த ஆஃபீஸர்ஸை தேர்வு செய்திருப்பது ரொம்ப முக்கியமான ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு டெவலப்மெண்ட்டாக இருக்கிறது. அதில் ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காவல்துறையில் ஐஜி இன்டெலிஜென்ஸாக திரு அஸ்ரா கார்க் அவர்களை நியமித்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர். ஐஜி இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கலான ஒரு பார்வையும் இருக்க வேண்டும். அதே போல் அவங்களுக்கு வந்து உளவு தகவல்களை சேகரிப்பதும், என்ன நடக்கிறது தமிழ்நாட்டில், என்னென்ன விஷயங்களை முன்கூட்டியே கணிப்பது போன்ற பல்வேறு விஷயங்கள்ல வந்து எந்த விதத்துலையும் ஒரு லேக் இருந்துடக்கூடாது அப்படின்னு ரொம்ப துடிப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸரை வந்து அவர் வந்து அங்கே நியமிச்சிருக்காரு. அஸ்ரா கார்க் அவர்களுக்கு இன்டெலிஜென்ஸில் ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னா, அவர் இன்டெலிஜென்ஸில் இருந்ததில்லை, சிபிஐலலாம் இருந்திருக்காரு.
பட் உங்களுக்கு இன்டெலிஜென்ஸில் அவரை நியமித்திருப்பது அப்படின்றது வந்து ஒரு புதிய டாஸ்க் அவருக்கு. பட் ஆல்ரெடி ஒரு வெல் ஆயில்ட் மெஷினரியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் மெஷினரி இருக்கிறது அப்படின்னும்போது, அதை லீட் பண்ணி கொண்டு போகிறதுல பெரிய அளவில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதை தாண்டி உங்களுக்கு வந்து சென்னை மாநகரத்துக்கு யார் கமிஷனராக வரப்போகிறார் அப்படின்னா அந்த கேள்வியும் இருக்கிறது. அதுக்கு வந்து பெயர் அடிபடுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு அமல்ராஜ் அவர்களுடைய பெயர் அடிபடுகிறது. அவருக்கான ஒரு வாய்ப்பு இங்கே கொடுக்கப்பட்டால், சென்னையில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 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 மாற்றம் வந்து காவல்துறையில் தேவைப்படுகிறது. காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த கமிஷனர்ஸ்லாம் வந்து அந்த 8வது மாடியை விட்டு இறங்காத ஆஃபீஸர்ஸா மாறி இருக்கிறார்கள். அதில ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு அப்பாயின்ட்மெண்ட்டாக நான் பார்ப்பது என்ன அப்படின்னா, ஓஎஸ்டி அப்பாயிண்ட் பண்ணது. திரு ராதன் பண்டிட் அவர்கள ஓஎஸ்டியாக அப்பாயிண்ட் பண்ணி, அவருடைய அப்பாயின்ட்மெண்ட் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியதற்கு பிறகு, அ ஓரளவுக்கு அரசாங்கம் வந்து அதற்கு செவி கொடுத்து, அந்த விமர்சனங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய அப்பாயின்ட்மெண்ட்டை வந்து அவங்க ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. யாரை நீங்க ஒரு தொகுதி ஒரு ஒரு பகுதிக்கு, ஒரு மாவட்டத்துக்கு கலெக்டரா போடுறீங்க, யாருக்கு என்ன பொறுப்புகளை கொடுக்கிறீர்கள் அப்படின்றத வந்து பொறுத்து தான் உங்களுக்கு வந்து ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட போகிறது, அவங்களுடைய கவனம் எந்த விஷயங்களை நோக்கி இருக்கிறது அப்படின்றது இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒன் ஆஃப் த ஃபியூ அப்பாயின்ட்மெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திரு ராதன் பண்டித்துடைய அப்பாயின்ட்மெண்ட் வந்தது. அவருடைய எக்ஸ்பர்டீஸ் வேணா எது வேணா இருக்கலாம். ஆனால் அவருடைய ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹி இஸ் அன் அஸ்ட்ராலஜர் அப்படின்னு தான் இருக்கு. ஸோ அது போன்ற ஒரு நபருக்கு வந்து எடுத்த உடனே ஓஎஸ்டி அப்படின்னு ஒரு பொசிஷன் கொடுத்தது, அதுவும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷன் கொடுத்தது அப்படின்றது பல்வேறு விதமான சர்ச்சைகளையும், அதேபோல என்ன இப்படி பண்றாங்க அப்படின்ற மாரி அந்த கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இவங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படின்னு எதிர்க்கட்சியிலலாம் சொல்லும்போது நாங்க கேட்கல. பாருங்க இப்படிலாம் நடக்குது அப்படின்னு. அதை காரணம் காட்டக்கூடிய ஒரு நடவடிக்கையாக அது மாறிவிட்டது அப்படின்னும்போது, அதை அவர்கள் சரி செய்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிறேன். அதில வந்து இந்த அரசாங்கத்தை பாராட்ட வேண்டும். இப்போ அடுத்த கட்டமாக என்னென்ன விஷயங்களை செய்யப் போகிறார்கள் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. காங்கிரஸ் கட்சி கேபினெட்குள்ள வருது. கிட்டத்தட்ட 56 வருடங்கள் கழித்து காங்கிரஸுக்கு கேபினெட்டில் அமர்வதற்கான ஒரு வாய்ப்பு தமிழகத்தில் கிடைக்கிறது அப்படின்னும்போது, அவங்களுக்கு என்ன போர்ட்ஃபோலியோஸை ஒதுக்குவது அப்படின்ற அந்த கேள்விகளும், அந்த டிஸ்கஷன்ஸும் வந்து ஒரு பக்கம் போய்க்கொண்டு இருக்கிறது. அது ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதேபோல விசிகா கேபினெட்குள்ள வருவாங்களா அப்படின்ற அந்த கேள்வியும் இருக்கிறது. அதுவும் வந்து ஒரு கட்டம் வரைக்கும் ஒரு பேச்சுவார்த்தையாகவே இருந்துச்சு. விசிகே தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் ஸ்வேரிங் இன் செரமனிக்கு வரல. அதுவே பல கேள்விகளை எழுப்பியது. அவர் போய் டெல்லியில இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர்ட்ட ஒரு ஆசிலேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணமும் வந்து அரசியல் வட்டாரங்கள்ல அது ஒரு பேச்சு பொருளாக மாறிவிட்டது. அவர் வந்து தவேக அரசை ஆதரிக்கிறோம். பட் அதே நேரத்தில திமுகவோட அவங்களுக்கான அந்த உறவு என்ன அப்படின்றத டிஃபைன் பண்ண முடியாத ஒரு சூழல்ல அவர் இருக்கும்போது, அந்த ஆசிலேஷன் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக தற்போது மாறி இருக்கிறது. அது என்ன அப்படின்றத நான் லேட்டரா பேசுறேன். பட் விசிகேவும் வந்து கேபினெட்ல இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது இருக்கிறது. அதை ஒட்டி பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. யாருக்கு என்ன பொசிஷன்ஸ குடுக்கிறது விசிகேல அப்படின்ற ஒரு பிரச்சனை கட்சிக்குள்ளேயே இருக்கிறது. அப்போ அந்த பிரச்சனையை வந்து திருமாவளவன் அவர்கள் எப்படி டீல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் பின்னாடி பார்ப்போம். ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதிமுகவ கேபினெட்குள்ள கொண்டு வரது. இப்போ அதிமுக 2ஆக பிளவுபட்டு இருக்கிறது. அந்த பிளவு அப்படின்றது வந்து ஒரு பேச்சு பொருளாக இருந்தாலும், அதாவது இபிஎஸ்க்கு எதிராக ஒரு டீம் களமிறங்கியிருக்காங்க. திரு சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர் தலைமையிலான ஒரு 25 எம்எல்ஏஸ் வந்து அவங்க வந்து தனியா வந்து வெளியே நிற்கிறாங்க அப்படின்னும்போது, அது நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது உறுதியாகிவிட்டது. அவங்க வந்து ரொம்ப பக்காவா அந்த ஸ்பிளிட் இருக்கு அப்படின்றத அசெம்பிளியிலேயே அதை பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு வெர்டிக்கல் ஸ்பிளிட் 47 எம்எல்ஏல கிட்டத்தட்ட 22 எம்எல்ஏக்கள் தான் வந்து இபிஎஸ் அவர்களுக்கு அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய இபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. மீதி பேர் எல்லாமே 25 பேர் வந்து தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். இப்போ இந்த தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்தது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது ஆன்டி டிஃபெக்ஷன் லால வருமா? ஆன்டி டிஃபெக்ஷன் லா இன்வோக் பண்ணி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முயற்சிகள்லாம் வந்து இபிஎஸ் அடுத்த கட்டமாக எடுப்பார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஆனால் இந்த விஷயம் உடனடியாக நடந்த உடனே இபிஎஸ் பண்ண ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு முழுக்க முழுக்க அந்த 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 நடவடிக்கையில் ஈடுபட்ட
முக்கியமான நபர்கள், குறிப்பாக திரு எஸ்பி வேலுமணி தலைமை நிலைய கழக செயலாளராக இருந்தார். இபிஎஸ்க்கு அடுத்த பொசிஷன், ஜெனரல் செக்ரட்டரிக்கு அடுத்த பொசிஷனில் இருந்த அவர் அந்த பார்ட்டி பொசிஷன்லேருந்து அவர் நீக்கிட்டார். கட்சியுடைய அடிப்படை உறுப்பினராக நீக்கவில்லை, கட்சியுடைய எம்எல்ஏவாக அவர் தொடர்கிறார். ஆனால் பார்ட்டியில் அவங்களுக்கு கொடுத்த அந்த பொறுப்பு இருக்கு இல்லையா, அந்த பொறுப்பை நீக்கிட்டார். அதே மாதிரி பல கழக அமைப்பு செயலாளர்கள், குறிப்பாக விஜய் பாஸ்கர், அதுக்கப்புறம் உடுமலை ராதாகிருஷ்ணன், காமராஜ், தங்கமணி, இவங்க எல்லாரையும் வந்து அவர் நீக்கி இருக்கிறார். காரணம் என்னன்னா, ஏஐடிஎம்கேல வந்து ஒரு வெர்டிக்கல் ஸ்பிளிட் ஆயிடுச்சு. அடுத்ததாக அவங்க வந்து கட்சியை கைப்பற்றக்கூடிய ஒரு நடவடிக்கைகளில் இவர்கள் ஈடுபடுவார்கள் அப்படின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அவர் இந்த பார்ட்டி பொசிஷன்ஸ்லாம் வந்து அவர்கிட்டருந்து எடுத்துடுறாரு. ஸோ எடுத்ததன் விளைவு அடுத்தது அவங்களால பொதுக்குழு கூட்ட முடியாது, பொதுக்குழு உறுப்பினர்கள்ட்ட பேச முடியாது, ரீச் அவுட் பண்ணுறதுல ஒரு அஃபிஷியலாக வந்து பொதுக்குழு கூட்டுறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை கூட அவங்களால வெளிப்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு கட்டத்தில் அவர் கொண்டு வந்துட்டார். கட்சி வந்து என்கிட்ட தான் இருக்குது அப்படின்றதுக்கான ஒட்டுமொத்தமாக அந்த விஷயத்தை வந்து நான் தான் கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு மெசேஜை வந்து ரொம்ப கிளியராக அவர் வந்து கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அனுப்பியிருக்கிறார் இபிஎஸ். அதை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 17 புதிய மாவட்ட செயலாளர்களை நியமித்திருக்கிறார். இன்னும் வருகின்ற நாட்களில் இந்த நீக்கங்கள், அதே போல் புதிய அப்பாயின்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து அஇஅதிமுகவில் நடக்கும். அப்போ இந்த கட்சியை கைப்பற்றக்கூடிய ஒரு நடவடிக்கையில் மும்முரமாக சிவி சண்முகம், வேலுமணி அண்ட் விஜய் பாஸ்கர் இந்த டீம் இருக்கிறது அப்படின்றத புரிந்து கொண்டு கட்சியை எப்படியாச்சும் காப்பாற்றிடணும் அப்படின்ற ஒரு நடவடிக்கையில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். அடுத்ததாக இவங்களை வந்து அமைச்சரவையில் சேர்த்துட்டாங்கன்னா இவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஸ்பீக்கருக்கு மனு கொடுப்பார். ஸ்பீக்கருக்கு மனு கொடுத்தால் ஸ்பீக்கர் அதை வந்து அவருடைய டிஸ்கிரிஷனில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள் அவர் நடவடிக்கை எடுக்கலை, ஒரு குறிப்பிட்ட சில மாதங்களுக்குள் அவர் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா நீதிமன்றத்துக்கும் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இருக்கிறது. ஸோ இந்த ப்ராசஸை வந்து இபிஎஸ் வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்கு சட்ட வல்லுநர்களோட அவர் தொடர்ந்து பேசி கொண்டு இருக்கிறார். இது வந்து புது விஷயம் கிடையாது. அதிமுகவுக்கு இந்த மாதிரி டிஸ்குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டீல் பண்ணுறதுக்கு 2017ஆம் ஆண்டுக்கு பிறகே அவர்கள் இதையெல்லாம் வந்து டீல் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் செய்திருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, தாவேகாவுக்கு வெளிப்படையாக, அதாவது கொறடாவுடைய உத்தரவை மீறி வெளிப்படையாக வாக்களித்திருக்கக்கூடிய அஇஅதிமுக உறுப்பினர்கள் மீது என்ன நடவடிக்கை அப்படின்ற கேள்வி அவங்க அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு வாய்ப்பு என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, தாவேகாவுடைய கேபினெட்டில், அரசாங்கத்தில் நாம் வந்து ஒரு கேபினெட்டில் ஒரு 5-6 இடங்களை பிடித்து விட வேண்டும், 5-6 இடங்களை கேட்டு நாம் உள்ளே போயிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோட, ஒரு டீலோட அவர்களும் வந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த டீல் நடந்திருக்கிறதா அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல இதற்கான பேச்சுவார்த்தை அப்படின்றது நடந்திருக்கிறது. முதல்ல 8 பொசிஷன்ஸ் கேபினெட்டில் கொடுக்கறதா சொன்னாங்க. இப்போ வந்து உங்களுக்கு 5லிருந்து 6 எண்ணிக்கையில் அஇஅதிமுக, அதாவது போட்டி அஇஅதிமுக இருக்கு இல்லையா, திரு விஜய் பாஸ்கர் அவர்கள், அதே போல் உங்களுக்கு சிவி சண்முகம் அண்ட் எஸ்பி வேலுமணி இந்த டீமில் இருக்கக்கூடியவங்க வருவாங்க. அவங்களுக்கு என்ன போர்ட்ஃபோலியோஸை கொடுக்கறது, அவங்க கேட்குற போர்ட்ஃபோலியோஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க மைனிங் கேட்குறாங்க, அதே மாதிரி அவங்க பிடபிள்யூடி கேட்குறாங்க, ஹைவேஸ் கேட்குறாங்க. இந்த மாதிரி பணம் விளையாடக்கூடிய அல்லது தண்ணி போல் வந்து செலவு செய்யக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்க கேட்குறாங்க அப்படின்னும் போது, இந்த மாதிரி முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் அவங்ககிட்ட கொடுக்குறதா அப்படின்ற இதில் தான் வந்து அந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது போயிட்டுருக்கு. அதனால தான் இந்த ஃபுல் ஃப்ளெஜ் கேபினெட்டுடைய அந்த லிஸ்ட் அப்படின்றது இன்னும் வந்து வரவில்லை. ஸோ இது ஓரிரு நாட்களில் வரும். பட் அதிமுகவை இவங்க கேபினெட்டில் சேர்க்குறதுல யாராச்சும் தடுக்க முடியுமா அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற தேதிக்கு உங்களுக்கு லீகலி அதை தடுக்க முடியாது. அவங்க அதிமுகவை சேர்க்கலாம், அதுக்கப்புறம் டிஸ்குவாலிஃபிகேஷன் ப்ரொசீடிங்ஸை வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு இபிஎஸ் அவர்கள் ஒரு பொலிட்டிக்கல் சேலஞ்சை மவுண்ட் பண்ணுவார். அப்போ அந்த சேலஞ்சை வந்து தாவேகா எப்படி ஹேண்டில் பண்ண போகுது அப்படின்றது பார்க்கணும். ஸ்பீக்கர் என்ன முடிவு எடுக்க போகிறாருன்னு பார்க்கணும். ஸ்பீக்கர் முடிவு எடுக்கவில்லை அப்படின்னா அவங்க நீதிமன்றத்தை நாடுவாங்க. நீதிமன்றத்தை நாடும்போது அது ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அது அட்வர்ஸாக ஏதாச்சும் ஜட்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா அது தாவேகாவுக்கு ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா உங்களுக்கு கொடுத்த மேண்டேட் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து 121 எம்எல்ஏஸ் உங்களுக்கு சப்போர்ட்டில் இருக்காங்க. மேலும் வந்து இவங்களை எதுக்கு அதிமுகவோட ஏன் வந்து நீங்கள் வந்து இது ஒரு போஸ்ட் போல் அலையன்ஸோ, அதே போல் அவங்கள கேபினெட்குள்ளே கொண்டு வருவதற்கான காரணம் என்ன அப்படின்ற அந்த அரசியல் ரீதியான கேள்விகள் இருக்குது இல்லையா. நீங்கள் ஊழல் பண்ண விட மாட்டேன் அப்படின்னும் போது அஇஅதிமுகவை ஊழல் சக்தி என்று அடையாளப்படுத்திய
முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அஇஅதிமுகவோட அவங்க வந்து ஒரு கேபினெட்டை ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா, அதிலிருந்து எழக்கூடிய கேள்விகளுக்கு அவர் என்ன பதில் சொல்ல போகிறாரு, அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ண போகிறார் அப்படின்றது தான் கேள்வி. இப்போ அவங்க என்டிஏ கூட்டணியில் இல்லை, அவங்க வெளியே வந்துட்டாங்க, எங்களுக்கு வந்து ஒரு ஆதரவு என்பது தேவைப்படுகிறது, ஆகவே நாங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா கூட, உங்களுக்கு லீகலாக நீங்கள் ஒரு பிரச்சனையில் போய் வந்து சிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை. இதை காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளுமா? விசிகே ஏற்றுக்கொள்வார்களா? 2வது வந்து நீங்க சொல்லக்கூடிய ஊழலை ஒழிப்பேன், ஊழலை வந்து யாரையும் பண்ண விட மாட்டேன் அப்படின்ற அந்த கேள்விகளுக்கு பதில் இருக்கிறதா? ஏன்னா அங்க வரக்கூடிய திரு விஜயபாஸ்கர் அவர்கள், உங்களுக்கு ஆதரவு அளித்திருக்கக்கூடிய திரு விஜயபாஸ்கர் அவர்கள் மீது குட்கா ஊழல் வழக்கு இருக்கிறது. அதேபோல திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் மீது வந்து டெண்டர்ஸை மேனிப்புலேட் பண்ணி சென்னை, கோவை போன்ற பகுதிகளெலாம் வந்து அரசாங்க கான்ட்ராக்டை வந்து குறிப்பிட்ட ஒரு சில கம்பெனிகள் அவருடைய தொடர்புடைய கம்பெனிகளுக்கே கொடுத்தாரு அப்படின்ற ஒரு பெரிய புகார் என்பது இருக்கிறது. அது சம்மந்தமான வழக்கு வந்து நிலுவையில் இருக்கிறது. டிவிஎஸ்சி தான் அந்த வழக்கை விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதே போல் உங்களுக்கு வந்து அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது பல்வேறு விதமான புகார்களும் வழக்குகளும் இருக்கிறது. இதெல்லாம் வந்து நாங்கள் வந்தால் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முன்னாள் முதலமைச்சர் திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் தேர்தலில் பிரச்சாரத்தின் போது அந்த ப்ராமிஸை கொடுத்தாரு. ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவர்கள் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கலை. எல்லா ஊழல்கள்லையும் வந்து ஏதோ ஒரு இடத்துல அஇஅதிமுகவுடைய ஒரு ரோல் அப்படின்றது இருக்கிறது, இந்த அமைச்சர்களுடைய ரோல் அப்படின்றது இருக்கிறது. அப்படின்னும் போது இந்த இந்த நபர்களை மீண்டும் உங்களுடைய கேபினெட்டில் கொண்டு வந்துட்டு நான் ஊழலை ஒழிப்பேன் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக உங்களுடைய அந்த அந்த ஒரு எண்ணம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மக்கள் அதை வந்து ரொம்ப சீரியஸாக வந்து நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றலை அப்படின்ற மாதிரி அது பார்க்கப்படும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தோ சந்தேகமோ யாருக்கும் இருக்க முடியாது. அதிமுக உங்களுக்கு வாலண்டியராக வந்து அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க, ஃப்ளோரில் கொடுத்தாங்க ஆதரவு அப்படின்னா அதோட அவங்க விருப்பப்பட்டு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி அதை வச்சுக்கலாமே தவிர, அதற்காக அவங்கள கொண்டு வந்து நீங்கள் கேபினெட்டில் நுழைச்சிருக்கீங்க, கேபினெட்டில் அவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கீங்க, கேபினெட்டில் முக்கியமான பொசிஷன்ஸில் அவங்கள அமர விடுறீங்க அப்படின்ற அந்த 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 ஒரு அந்த ஒரு செட்டப் இருக்கு இல்லையா, அது திரு விஜய் அவர்களை பாதிக்கும். இன்னைக்கு இல்லைனா கூட லாங் ரனில் இந்த அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் இவர்கள் மீது வேறு ஏதாச்சும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால், அல்லது ஒன்றிய அரசாங்கமே வந்து உங்களுக்கு இடியோ மற்றவர்களோ ஒரு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா, இது தவேக ஆட்சிக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறிவிடும். ஏன்னா இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதோ அல்லது இவங்களை வந்து கேபினெட்லேருந்து நீங்கள் அவங்கள உள்ளே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, அடுத்தது அவர்களுக்கு ஏற்படும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வந்து தாவேகா ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அது தாவேகாவுடைய தலைவலியாக மாறும். ஆகவே அதை ஏன் செய்கிறார்கள், எதற்காக செய்கிறார்கள், அல்லது யோசித்து தான் பண்ணுறாங்களா, அல்லது அரசியல் ரீதியாக இதுக்கெல்லாம் எங்ககிட்ட பதில் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுறாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து வருகின்ற நாட்களில் அந்த அறிவிப்புகள் வெளியே வரும்போது தான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு திருமாவளவன் அவர்களுடைய செயல்பாடு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துட்டாரு. ஆனால் அதே சமயத்தில் வந்து அதுக்கு நடுவில் இன்னொரு ஒரு ஈக்குவேஷன், ஒரு பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்குது. அது என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு ஒரு தலித் தலைவரை முதலமைச்சராக நியமிப்பது, முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது அப்படின்ற ஒரு ப்ரப்போசலோட அந்த விஷயங்கள் அப்படின்றது அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டுச்சு. சரி, இது யார் வந்து இந்த ப்ரப்போசலை முன் வச்சாங்க, எப்படி இந்த ப்ரப்போசல் வந்துச்சு, 2 தொகுதிகளில் ஜெயிச்ச திரு திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக ஆக்குவதற்கு திமுகவும் தயாராக இருந்தது, அதிமுகவும் தயாராக இருந்துச்சு அப்படின்லாம் பலரும் பேசுகிறாங்க. எந்த இடத்துல இந்த ப்ரப்போசல் வந்துச்சு அப்படின்றது நமக்கு கிளியராக தெரியல. பட் இந்த ப்ரப்போசல் வந்து அந்த கவர்னர் மாளிகையில் தாவேகாவுக்கு பெரும்பான்மை இருக்கிறதா இல்லையா அப்படின்ற இடங்களில் அது இருக்கும்போது இந்த ப்ரப்போசல் ரொம்ப தீவிரமாக பேசப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. இது குறித்து சி.வி. சண்முகம் அவர்களும் பேசியிருக்கிறார். இது குறித்து மற்றவர்கள் எல்லாரும் வந்து ஒரு சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசிகே கட்சியை பொறுத்த வரைக்கும் அது திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், காலங்காலமாக உங்களுக்கு வந்து தலித் சமூக மக்களுடைய வாக்குகள் அவர்களுக்கு தேவை. ஆனால் அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் இவங்க கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 6 சீட்லேருந்து 8 சீட்டு தான் அவங்களால வந்து மேக்ஸிமம் வாங்க முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் மக்கள் நல கூட்டணியில் இருக்கும்போது அவங்க அதிக இடங்களில் நின்னாங்க, போட்டி போட்டாங்க, அதெல்லாம் வேற. பட் இந்த 2 திராவிட கட்சிகளும் வந்து ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கே விசிகேக்கு அவங்க வந்து முகம் சுளிப்பார்கள்.
2016ஆம் ஆண்டு விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறி மக்கள் நல கூட்டணி உருவாக்கியதற்கு மிக முக்கியமான காரணம், இவங்க கேட்ட இடங்கள் எண்ணிக்கையை வந்து குடுக்கல அப்படின்றது தான். ஏன்னா, அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா பேசுனாங்க. ரொம்ப எங்கள வந்து ஏளனமா பேசுனாங்க, எள்ளி நகையாடினாங்க அப்படின்றது தான் வந்து ஒரு மிகப்பெரிய கோவமாக இருந்தது. அதனால தான் அவர் வெளிய போய் மக்கள் நல கூட்டணியை உருவாக்கினார். அம்மையார் ஜெயலலிதா அந்த தேர்தல்ல வெற்றி பெற்றாங்க. திமுக வந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டது. அந்த பாடத்தை கற்றுக்கொண்டதன் விளைவு தான் வந்து அவங்க கடைசி வரைக்கும் திருமாவளவன் அவர்கள வெளிய விடக்கூடாது அப்படின்னு இருந்தாங்க. ஸோ அந்த அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு தொகுதி எக்ஸ்ட்ரா குடுக்குறதுக்கும் 2019 தேர்தல்ல, அதே மாரி 2024 தேர்தல்ல ஒரு தொகுதி எக்ஸ்ட்ரா குடுங்க அப்படின்னு கேட்டாங்க. 2 தொகுதி தான், அதுக்கு மேல குடுக்க முடியாது அப்படின்னாங்க. 2021ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திருமாவளவன் அவர்களுக்கு கூடுதல் இடங்கள கேட்டாரு. பட் 6 தொகுதிகள் அப்படின்னு எல்லாரையும் வந்து அவங்க பேசி முடிவு பண்ணிட்டாங்க. அதேபோல இந்த தேர்தல்லயும் வந்து கூடுதல் தொகுதிகள கேளுங்க. அப்போ ஒரு 2 இலக்க எண்ணிக்கையில எங்களுக்கு தொகுதிகள குடுங்க அப்படின்னு கேட்கும்போது, 8 தொகுதி தான் உங்களுக்கு குடுக்க முடியும். உங்களுக்கு அதுக்கு மேல குடுக்க முடியாது. இல்ல தேமுதிகவுக்கு நீங்க எவ்வளோ தொகுதிகள் குடுக்குறீங்க? அதையாச்சும் சொல்லுங்க அப்படின்னா, அதை சொல்லுவதற்கு திமுக தயாராகவே இல்ல. தேமுதிகவுக்கு அவங்க 10 தொகுதிகள குடுக்குறாங்க. பிளஸ் ஒரு ராஜ்யசபாவ குடுக்குறாங்க. ஆனால் அதே சமயத்தில விசிகாவுக்கு 8 தொகுதிகளுக்கு மேல குடுக்கல அப்படின்னாங்க. அதே மாரி அதிமுக கூட்டணியிலயும் இதே மாரி ஒரு நிலைமை தான் வந்து விசிகாவுக்கு இருக்கும். இந்த பிரச்சனைய வந்து ஒவ்வொரு தேர்தலிலும் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ஸோ இந்த விதத்தில ஒரு சீட்டு எக்ஸ்ட்ராவா குடுக்கிறது கூட மனமில்லாத திமுக, அதிமுக இந்த 2 கட்சிகளும் சேர்ந்து விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் 2 இடத்துல ஜெயிச்சிருக்கக்கூடிய இந்த கட்சிக்கு முதலமைச்சர் பதவி அப்படின்னு அவங்க ஆஃபர் பண்ணது, தலித் சமூக மக்களுடைய முன்னேற்றத்துக்காகவா? அல்லது இந்த மாரி ஒரு வாய்ப்பு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. இத பயன்படுத்திக் கொண்டு ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒருவரை முதலமைச்சர் ஆக்கிவிட வேண்டும், ஒரு வரலாற்றை படைக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்தினாலயா? அல்லது இந்த மக்களுக்கு, இந்த தலித் சமூகத்துக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. விஜய் அவர்கள் முதலமைச்சராக வந்து விடக்கூடாது. அதனால வேற ஏதாச்சும் நம்ம வந்து பண்ண முடியுமா? அப்படின்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில தான் திருமாவளவன் அவர்களை முன்னிறுத்தி ஒரு அரசியல் தந்திரம் என்பது நடத்தப்பட்டுச்சு. அத அவர் உணர்ந்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மாரி ஒரு பேச்சே வந்து திருமாவளவன் அவர்களுக்கு ரொம்ப டேமேஜிங். ஏன்னா 2 எம்.எல்.ஏக்கள் தான். ஏன்னா நம்பர் கேம்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 எம்.எல்.ஏ தான். இந்த 2 எம்.எல்.ஏ வச்சுக்கிட்டு முதலமைச்சராக அவர வந்து கொண்டு வந்துர முடியும். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வாய்ப்பு அப்படின்னு ஒரு நரேட்டிவ வந்து இவங்க கட்டமைக்கிறது. இது விசிகாவ வந்து ஏதோ ஒரு அதிகார வெறி பிடித்த ஒரு கட்சியாக சித்தரிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக அது மாறிவிட்டது. அந்த நடவடிக்கை தான் வந்து அதிமுகவோட தாவேகாவுக்கு ஒரு இணக்கம் ஏற்பட்டதற்கு மிக முக்கியமான காரணம். ஏன்னா, இவர வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த ஐடியால இருக்காரு அப்படின்னும்போது, தாவேகா தரப்பினர் வந்து ஏற்கனவே நமக்கு வந்து இவருடைய ஆதரவு இல்லாம ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னும்போது, இப்படிலாம் ஒரு டிமாண்ட் வருது, இப்படிலாம் ஒரு விஷயம் பின்னாடி நடக்குது அப்படின்னும்போது, அவங்களும் வந்து கொஞ்சம் டெஸ்பரேட் ஆயிட்டு, கரெக்ட்டா என்ன பண்றாங்க, அந்த சமயத்தில தான் வந்து எஸ்பி வேலுமணி அவர்கள்லாம், சி.வி. சண்முகம் அவர்கள்லாம் தொடர்பு கொண்டு பேசுறாங்க. அப்போ பேசும்போது இந்த ஏடிஎம்கே எம்.எல்.ஏஸ் ஆதரவு குடுப்பது, அவங்களுக்கு வந்து கேபினெட்ல சில இடங்கள் குடுப்பது அப்படின்ற அந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது வந்து மேலும் பலமடைந்து விடுகிறது. அப்போ இந்த இடத்துல வந்து விசிகாவை பயன்படுத்தி ஒரு அரசியல் தந்திரமாக இந்த இரு கட்சிகளும் வந்து ஒரு வேலைய பார்த்துருக்காங்க அப்படின்னும்போது, இது விசிகாவுக்கு ஒரு மிகப்பெரிய டேமேஜ். ஏதோ ஒரு காலகட்டத்தில திருமாவளவன் அவர்கள் இத பற்றி கிளாரிஃபை பண்ண வேண்டியதா இருக்கும். ஏன்னா, அவர்களுடைய தொண்டர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஏன்னா ஒரு போராட்டத்தை பார்த்து போராட்டங்களின் வாயிலாக வளர்ந்த ஒரு இயக்கம், இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல ஒரு ஜனநாயக படுகொலை நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. விஜய் அவர்களுக்கு தான் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு மெஜாரிட்டி மக்கள் குடுத்துருக்காங்க அப்படின்னும்போது, அவரை பதவி ஏற்க விடாமல் அதிமுக, திமுக இணைந்து இன்னொருவர வந்து பதவி ஏற்க வைப்பது அப்படின்ற ஒரு நடவடிக்கையில அவங்க உள்ள வந்ததும், அதேபோல அதற்கு பாமக இசைவு கொடுக்காததும், பாமக ஒப்புதல் கொடுக்காததும், திருமாவளவன் அவர்கள்லாம் நீங்க முதலமைச்சரா முன்னிறுத்துறீங்கன்னா நாங்க வரமாட்டோம் அப்படின்னு இபிஎஸ்ட்ட சொன்னதும், ஸோ ஒரு ஜனநாயக படுகொலையை நிகழ்த்தி விடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஒரு பிளான் அப்படின்னு நடந்தது அப்படின்றது, அதற்கு விசிக உடைய தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய ஒரு இமேஜ வந்து அவங்க பயன்படுத்தி, அவருக்கு இருந்த ஏன்னா பல ஆண்டு காலமாக போராட்டங்களின் வாயிலாக அந்த இமேஜ மாத்தியிருக்காரு. ஒரு ரெஸ்பெக்டட் லீடராக எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக
அவர்கள் உயர்ந்திருக்கிறார் தமிழக அரசியல்ல கடந்த 20 ஆண்டுகளாக. அப்போ அந்த ஒரு இமேஜ வந்து பயன்படுத்திக் கொண்டு, அத காலி பண்ணணும் அப்படின்னு ஒரு நடவடிக்கையும் இதில் இருந்திருக்கிறது அப்படின்னும்போது, இதைப் பற்றி திருமாவளவன் அவர்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இத வந்து பேசணும், இத கிளாரிஃபை பண்ணணும். இது சம்பந்தமான கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல அவர் இருக்கிறார். ஸோ அடுத்த கட்டமாக இந்த விஷயங்கள்லாம் வந்து எப்படி டெவலப் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு, வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.